Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நான் பேசுறது எல்லாருக்கும் விளங்குதா பிள்ளைகள்? Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நான் பேசுறது விளங்குதா? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு டீச்சர். ஓம் விளங்குது டீச்சர். ஓகே. நாங்க லாஸ்டா நடந்த கிளாஸ்ல மலக்குகளை விசுவாசம் கொள்ளுவோம்ன்ற யூனிட்டை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, அதுல ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். மலக்குமார்கள் சம்பந்தமா ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். ஓகே, அது தொடர்ந்தேர்ச்சியான பகுதியை தான் நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நான் உங்களிடத்துல ஒரு சில வினாக்களை கேட்கிறேன். மலக்குமார்கள் எதனால படைக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். மலக்குமார்கள் எதனால படைக்கப்பட்டிருக்கிறாங்க? ஒளியால டீச்சர். ஓகே, குட். ஒளியினால படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, அதுல குறிப்பாக ஏன் இந்த மலக்குமார்கள் அல்லாஹு தாலாவால படைக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க. ஏன் மலக்குமார்கள் படைக்கப்பட்டாங்க? ஓகே, எல்லாரும் வகுப்புல அமைதியாகிறீங்க. எல்லாருக்கும் நோன்பு கஷ்டமாயிக்குதா என்ன மாதிரி? நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியரா விளங்குதா புள்ளகள்? அத சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் அமைதியாகிறீங்க. ஓம் டீச்சர். ஓகே, அப்ப நான் உங்கள்ட்ட ஒரு வினா ஒண்ணு கேட்டிருந்தேன். ஏன் அல்லாஹ் மலக்குமார்களை படைத்தான்னு சொல்லு. ஓகே, அதுக்கு யாருக்கும் விட தெரியாதா? நான் லாஸ்ட் கிளாஸ் ஜாயின் ஆகல டீச்சர். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணி. ஜாயின் ஆகல டீச்சர். ஓகே ஓகே, அப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லி கொண்டு போறேன். ஓகே, ஒரு முஹ்மீனை பொறுத்த வரையில ஒரு முஹ்மீன் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் மொத்தம் எத்தனை காணப்படுது? 6. 6 அம்சங்கள். ஓகே, குட். அதுல மலக்குமார்களை ஈமான் கொள்றது எத்தனையாவது அம்சம்? 2வது. ஓகே, குட். 2வது அம்சமாக காணப்படுது. ஓகே, மலக்குமார்கள் எதனால படைக்கப்பட்டிருக்கிறாங்க? ஒளியினால். ஒளியினால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, குட். மலக்குமார்களோட எண்ணிக்கை என்ன? அல்லாஹ்க்கு மட்டும்தானே டீச்சர் அது தெரியும். ஓகே, குட். மலக்குமார்களோட எண்ணிக்கை வந்து அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, எங்களால அந்த எண்ணிக்கையை வந்து குறிப்பிட இயலாம். அதே நேரம் மலக்குமார்களுக்குன்னு சொல்லி உருவம் ஏதாவது இருக்குதா? இல்ல. இல்லைன்னா அவங்களுக்குன்னு சொல்லி எந்த ஒரு உருவமும் இல்லை. அவங்களுக்கு இந்த பசி தாகம் இல்லைன்னு சொன்னா வேற ஏதாவது தேவைகள் ஏற்படுதா மலக்குமார்களுக்கு? இல்ல. இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அப்படி பசி தாகம் உறக்கம் வேற எந்த ஒரு தேவைகளுமே காணப்படுறது இல்ல. அப்ப இந்த மலக்குமார்கள் ஏன் படைக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹு தாலாட கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு. ஓகே, அல்லாஹ்
எதெல்லாம் கட்டளையிட்டானோ அதை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த மலக்குமார்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மலக்குமார்கள்ல முதன்மையான மலக்காக இருக்கிறவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, குட். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் இதுல முதன்மையான மலக்காக இருக்கிறார். இப்ப அதே நேரம் நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்ன ஒரு விஷயம் தான், மலக்குமார்களுக்கு வந்து அல்லாஹ் தாலா இறக்கைகளை வந்து வழங்கி இருக்கிறார். ஓகே, ஒவ்வொரு எண்ணிக்கையில இறக்கைகளை வழங்கி இருக்கிறான். அதுல ஆக கூடுதலாக வழங்கி இருக்கக்கூடிய இறக்கைகள் எண்ணிக்கை என்னன்னு தெரியுமா? 600. ஓகே, குட். 600 இறக்கைகள். ஏன்னா ஆக கூடுதலாக 600 இறக்கைகளை தான் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். 600 இறக்கைகளை பெற்ற மலக்கு யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, குட். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு நாள் நான் அவங்களோட 600 இறக்கைகளோடு கண்டேன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. விளைஞ்சு அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம 600 இறக்கைகளோடு நபி அவங்க வந்து கண்டிக்கிறாங்க. அப்ப அதுதான் ஆக கூடுதலான இறக்கைகளோட எண்ணிக்கையாகவும் காணப்படுது. அப்ப அல்லாஹு தாலா பொறுத்த வரையில அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை படைச்சு இதுல மனிதர்களை படைத்திருக்கிறான், மலக்குகள்னு சொல்லக்கூடிய படைப்பினத்தை படைத்திருக்கிறான், ஜின்களை படைத்திருக்கிறான், ஷைத்தான்களை படைத்திருக்கிறான். ஏனைய நிறைய படைப்பினங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹு தாலா என்ன செஞ்சுக்கிறான்? திட்டமிட்டுதான் படைத்திருக்கிறான். இப்ப அதுல குறிப்பாக மலக்குமார்களை அல்லாஹ் வந்து சில பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக படைத்திருக்கிறார். விளங்கிச்சா? இப்ப அதுல நாங்க வந்து மலக்குமார்கள் எண்ணிக்கை எங்களுக்கு இவ்வளவு மலக்குமார்கள்னு சொல்லி எங்களுக்கு சரியாக குறிப்பிட இயலாதனே. டீச்சர் உங்களோட வாய்ஸ் ஸ்டக் ஆகி கேக்குது. தெரியும். முக்கியமான 10 மலக்குமார்கள் போல வளர்க்கிறார். என் பேரு டீச்சர் உங்களோட வாய்ஸ் ஸ்டக் ஆகி கேக்குது. டீச்சர் இப்ப நான் பேசுறது விளங்குதா? இப்ப ஸ்ட்ரக் ஆகுதா? இல்ல டீச்சர். ஓகே, இதோட கவரேஜ் இஷ்யூ ஆகிட்டு. ஓகே, என்னன்னு சொன்னால் முக்கியமா 10 மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அந்த 10 மலக்குமார்களுக்கு அல்லாஹு தாலா 10 பொறுப்புகளை பணிகளை வந்து வழங்கி இருக்கிறான். ஓகே, அந்த 10 மலக்குமார்கள் சம்பந்தமா நாங்க முதல்ல பார்ப்போம். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் முதலாவது உங்களோட கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். எல்லாரும் கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க. கொப்பி எடுத்து ஓகே, இது 4வது யூனிட் தானே, மலக்குகளை விசுவாசம் கொள்வோம்ன்ற அந்த தலைப்பை யூனிட் தலைப்பை வந்து போட்டுக்கொள்ளுங்க. மலக்குகளை விசுவாசம் கொள்வோம்ன்ற அந்த தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. ஓகே டீச்சர். ஓகே, இதுல வந்து நான் 10 மலக்குமார்களையும் அவங்களோட பொறுப்புகளையும் நான் சொல்ல சொல்ல நீங்க என்ன செய்யணும்னா நம்ப பண்ணி கொண்டு எழுதணும். ஓகே, முதலாவது போட்டுக்கொள்ளுங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். லாஸ்ட் பக்கத்துலயா? இல்ல இல்ல, இது லாஸ்ட் பேஜ்ல வந்து அரபு சொற்கள் தானே எழுதுற. இதுல முன் பக்கத்துல நீங்க தொடர்ந்து பயிற்சி எல்லாம் செய்வீங்க தானே, அதுல எழுதிக்கொள்ளுங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்.
ஓகே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு என்ன? நபிமார்களின் வகை கொண்ட வரல். ஓகே குட். அதாவது நபிமார்களுக்கு வஹி கொண்டு வருதல். ஓகே, அப்ப வஹியை கொண்டு வருதல் அல்லது நபிமார்களுக்கு வஹியை கொண்டு வருதல். ஓகே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னு போட்டு சின்னொரு டேஷ் நபிமார்களுக்கு வஹியை கொண்டு வருதல். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் லேட் ஆகி டீச்சர். இன்னைக்கு என்ன படிச்சு கொடுத்தீங்க? ஓகே, நாங்க இப்ப மலக்குகள் சம்பந்தமா தான் படிக்கிறோம். ஓகேவா? அப்ப அதுல இப்ப கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து 4th யூனிட்னு போட்டு அந்த 4th யூனிட்ல தலைப்பு மலக்குகளை விசுவாசம் கொள்ளுவோம்னு போடுங்க. போட்டு நான் சொல்ற விஷயங்களை எழுதி கொள்ளுங்க. ஓகே, முதலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வருதல். ஓகே, இரண்டாவது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். நான் மலக்குமார்களோட பெயரையும் அவங்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குதுன்றதையும் சொல்றேன், அதை எழுதி கொள்ளுங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உயிரை கைப்பற்றுவர் தானே டீச்சர்? ஓகே குட். உயிரை கைப்பற்றுதல், அவருக்கு வழங்கப்பட்ட பணி உயிரை கைப்பற்றுதல். எழுதி கொள்ளுங்க, உயிரை கைப்பற்றுதல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபிமார்களுக்கு வகையை கொண்டு செல்வாருன்னே. நபிமார்களுக்கு வகை கொண்டு வருதல். அதோட மலக்குமார்களின் தலைவரும் எழுதலாமா? இதுல வந்து நான் பொறுப்புகளை மட்டும்தான் சொல்றேன். ஓகே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பத்தி எழுதுற நேரம் எங்களுக்கு சொல்லும் மலக்குகள்ல முதன்மையானவர் எல்லாம் எங்களுக்கு குறிப்பிட இயலும். ஓகேவா? ஓகே, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உயிரை கைப்பற்றுதல். அடுத்து போட்டுக்கொள்ளுங்க இஸ்ராவில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராவில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதுவது தானே டீச்சர்? ஓகே குட். சூர் ஊதுதல், அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு சூர் ஊதுதல். டீச்சர் சொல்லுங்க, விலங்கல ஊதுதல் இருமுறை வருமா? இருமுறைதான். அவர் 2 சூர் தான் ஊதுவார் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்புக்கு எழுதுற நேரம் சூர் ஊதுதல் சொல்லி எழுதுங்க. ஓகே, அவர் 2 சூர் தான் ஊதுவார். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உயிரை கைப்பற்றுதல். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உயிரை கைப்பற்றுதல். ஓகே, இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது சூர் ஊதியதுக்கு பிறகு என்ன நடக்கும்? சௌபாவை தவிர மற்ற உயிரினங்கள் எல்லாம் அழிந்து போகும். ஓகே குட். அதாவது இந்த உலகமே என்ன செய்யப்படும்? அழிவடையும். ஏன்னா அல்லாஹ் நிலையானவன், அதை தவிர இந்த உலகமே அழிவடையும். 2ஆம் சூர் ஊதப்பட்டதுக்கு பிறகு என்ன நடக்கும்? மஹ்சர் மைதானத்தில் அனைவரும் ஒன்று கூடணும். மரணித்த எல்லாருக்கும் உயிர் கொடுக்கப்பட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க? மஹ்ஷர் மைதானத்துல ஒன்று கூட்டப்படுவாங்க. ஓகே, இது 2ஆம் சூருக்கு பிறகு நடக்கிற விடயம். ஓகே, அப்ப இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதுபவர். அடுத்து போட்டுக்கொள்ளுங்க மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். உணவு, காற்று, நீர், நெருப்பு என்பவற்றை பொறுப்பாயிருத்தல் தானே டீச்சர்? ஓகே குட்.
அதுதான் என்னன்னு சொன்னால் உணவு, நீர், நெருப்பு, காற்று ஆகியவற்றிற்கு பொறுப்பாக இருத்தல். உணவு, நீர், இஸ்ராஃபில் காற்று, அலைஹிஸ்ஸலாம். சூரூதுபவர், சூரூதுதல். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சூரூதுதல். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் உணவு, நீர், காற்று, நெருப்பு ஆகியவற்றிற்கு பொறுப்பாய் இருத்தல். Teacher finished. ஓகே, அடுத்து ரகீப் அலைஹிஸ்ஸலாம். ரகீப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் உணவு, நீர், நெருப்பு, காற்று ஆகியவற்றிற்கு பொறுப்பாக இருத்தல். உணவு, நீர், நெருப்பு, காற்று ஆகியவற்றிற்கு பொறுப்பாக இருத்தல். ஓகே, அடுத்து ரகீப் அலைஹிஸ்ஸலாம். ரகீப் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட்டது? சொல்லுங்க பாப்போம், தெரியுமா? ரகீப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கபர்ல கேள்வி கணக்கு கேட்டது பிழை. நாம செய்த தீமைகள் எல்லாம் தீமைகள் நன்மைகளை எழுதி வைப்பவர். ஓகே, ரகீப் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்கள் செய்யும், எழுதிக் கொள்ளுங்க, மனிதர்கள் செய்யும் மனிதர்கள் ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாமுக்கு மனிதர்கள் செய்த தீமை நன்மை தீமைகளை பதிவு செய்தல். ரகீப் அலைஹிஸ்ஸலாம், அதீத் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் தான் நன்மை தீமைகளை பதிவு செய்யறது. நாங்க எழுதுற நேரம் தனித்தனியா எழுதிக் கொள்வோம். ரகீப் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்கள் செய்யும் நன்மைகளை பதிவு செய்பவர். நன்மைகளை பதிவு செய்பவர். மனிதர்கள் செய்யும் நன்மைகளை பதிவு செய்பவர். அடுத்து அதீத் அலைஹிஸ்ஸலாம். மனிதர்கள் செய்யும் தீமைகளை பதிவு செய்பவர். ஓகே, குட். மனிதர்கள் செய்யும் தீமைகளை பதிவு செய்பவர். ரகீப் அலைஹிஸ்ஸலாம் நன்மைகளை பதிவு செய்பவர். அதீத் அலைஹிஸ்ஸலாம் தீமைகளை பதிவு செய்பவர். Finish teacher. ஓகே, அடுத்து போட்டுக்கொள்ளுங்க. Finish teacher. ஓகே, முன்கர் அலைஹிஸ்ஸலாம், நக்கீர் அலைஹிஸ்ஸலாம். டீச்சர் ரெண்டு பேரையும் ஒரே லைன்ல எழுதுங்க. ஒரே லைன்ல கமா போட்டு எழுதுங்க. முன்கர் அலைஹிஸ்ஸலாம், நக்கீர் அலைஹிஸ்ஸலாம். கபூரில் கேள்வி கேட்போர்கள். ஓகே, குட்.
முன்கர் அலைஹிஸ்ஸலாம் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் வந்து கபர்ல விசாரணை செய்பவர்கள். ஓகே, அல்லது கேள்வி கணக்கு கேட்போர்கள். Finish teacher. ஓகே, அடுத்து ரில்வான் அலைஹிஸ்ஸலாம். ரில்வான் அலைஹிஸ்ஸலாம். சுவர்க்கத்தின் அதிபதி. ஓகே, குட். சுவர்க்கத்தின் அதிபதி. சுவர்க்கத்தின் அதிபதி. அடுத்து மாலிக் அலைஹிஸ்ஸலாம். மாலிக் அலைஹிஸ்ஸலாம். நரகத்தின் அதிபதி. ஓகே, குட். நரகத்தின் அதிபதி. நரகத்தின் அதிபதி. ஓகே, அவ முக்கியமான 10 மலக்குமார்களோட பெயர்களும் அவங்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குதுன்னு தான் உங்களுக்கு நான் எழுதிக்கொள்ள தந்தேன். ஓகே, எல்லாம் எழுதிக்கொண்டீங்களா? ஓம் Teacher, டி- கொஞ்சம் பண்ணுங்க teacher. ஓகே. ஓகே, அப்ப இந்த 10 மலக்குமார்களையும் அவங்களோட பொறுப்புகளையும் எல்லாரும் என்ன செய்யணும்னா கட்டாயமா மனனம் செஞ்சு கொள்ளணும், எல்லாத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணும். ஓகே, இதுதான் முக்கியமான 10 மலக்குமார்களும் அவங்களுக்கு அல்லாஹுவால வழங்கப்பட்ட பொறுப்புகள். ஓகே, அப்ப இதை கட்டாயமாக ஞாபகம் Teacher, வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நீங்க பேச சொன்னதுல சார் டீச்சர். ஓ, ரெடி ஆகி கொண்டு வந்தீங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் டாபிக் தந்தவங்க எல்லாம் ரெடி ஆகி கொண்டு வந்தீங்களா? எங்க யாரையும் சத்தம் இல்ல? டீச்சர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை எப்ப கேட்பீங்க? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஓகே, டீச்சர். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் இன்ஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நான் ஷஹ்லா, ஹாஜரா, யஹ்யா. ஓகே, இந்த 3 பேருக்கு தான் நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தந்திருக்கிறேன். அந்த 3 பேரும் வகுப்புல இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. அப்ப இன்ஷா அல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்ன்றத வந்து நான் அடுத்த கிளாஸ் வந்து ரெடி ஆகி கொண்டு வாங்க. நான் 5 மினிட்ஸ் டைம் தருவேன். ஓகே, அதை நீங்க கட்டாயம் டீச்சர், சொல்ல வேணும். சொல்லுங்க. டீச்சர் நீங்க இப்ப கொடுத்திருக்கிறீங்க தானே இப்ப நபிமாக்களை பத்தி ஓ, அந்த நேரம் நான் வரல டீச்சர். ஓகே. உங்களுக்கு எந்த ஒரு அந்த கிளாஸ் டாபிக்கும் நான் நான் தரலையா? இல்ல ஓகே, டீச்சர், கொஞ்சம் அந்த கிளாஸ் இருங்க. வரல. ஓகே, ஓகே, நான் தாரேன். ஓகே, நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரெடி ஆகுங்க. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். சொல்லுங்க. டீச்சர், நரகத்தின் அதிபதி யார் டீச்சர்? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். மாலிக் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, இப்ப இதுல என்னன்னு சொன்னால், இப்ப அல்லாஹு தாலா மலக்குமார்களுக்கு நிறைய பொறுப்புகளை வழங்கிக்கிறான் தானே. இப்ப மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு நாளும் அல்லாஹ்ட கட்டளைய வந்து நிராகரிக்க மாட்டாங்க. அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதன்படிதான் செய்வாங்க, அதை செய்யாம இருக்க மாட்டாங்க. விளங்குச்சா? அந்த பொறுப்புகளை அவங்க வந்து சரியா நிறைவேற்றுவாங்க. அப்ப இது சம்பந்தமா அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லிக்கிறான், அல்லாஹ் அவங்களுக்கு ஏவியதுல ஒரு சிறிதும் மாறு செய்ய மாட்டான். அதாவது மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்ற விஷயம், ஏவுதல்னு சொன்னா என்ன, சொல்றது தானே. அவ சொல்ற எந்த ஒரு விடயத்திலும் அவங்க கொஞ்சம் சரி மாறு செய்ய மாட்டாங்களாம். அல்லாஹ் சொல்றதை அப்படியே செய்வாங்களாம். விளைஞ்ச மலக்குமார்கள் அல்லாஹ் சொல்ற விஷயத்த மாறு செய்யாமல் அது அப்படியே அவங்க வந்து மேற்கொள்வாங்களாம்.
ஓகே, இது குர்ஆன்ல கூட எங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்ப அதே நேரம் மலக்குமார்களை பொறுத்தவரையில அவங்க எந்த நேரமும் அல்லாஹுவ துதி செஞ்சவங்களாக, அல்லாஹுவ புகழ்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அதே நேரம் அல்லாட்ட இருந்து எப்ப எங்களுக்கு கட்டளை வரும், அந்த கட்டளையை நாங்க நல்லபடியா நிறைவேற்றணும்னு சொல்லி எந்த நேரமும் அந்த கட்டளைகளுக்காக காத்திருந்து கொண்டிருப்பாங்க. அதே நேரம் நாங்க இப்ப பார்த்த நிறைய பொறுப்புகளையும் அவங்க நிறைவேற்றக்கூடியவங்களாக காணப்படுறாங்க. இப்ப இதுல ஒரு குர்ஆன் வசனம் ஒண்ணு இது பாருங்க பிறகு, உங்கள ஒவ்வொருவரையும் மரண காலம் வரும் வரையில பாதுகாத்து பிறகு அவரை நம்முடைய தூதர்கள் இறக்க செய்கின்றனர், அது ஏதும் தவறிழைப்பதில்லை. அதாவது ஒவ்வொரு ஆத்மா, ஒவ்வொரு மனிதனையும் அந்த மௌத்து வரைக்கும், அந்த மரண காலம் வரும் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவங்களோட தூதர்கள், அல்லாஹ்வோட தூதர்கள் மலக்குகள் என்ன செய்யறாங்க, அவங்கள இறக்க செய்யறாங்க. ஏன்னா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னை மனிதர்களோட உயிரை ரூஹ வந்து கைப்பற்றுகிறார். அப்ப அவங்க இறக்க செய்யறாங்க. அப்ப அதுல ஏதும் தவறுகள் நடப்பதில்லைன்னு சொல்லி அல்லாஹு தாலா குறிப்பிட்டார். எல்லாருமே ஒரு நாள் மரணிக்கதான் போறாங்க. எல்லாரோட உயிரையும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பறிக்கதான் போறாங்க. விளங்கிச்சா? அப்ப அதுல எந்த விதமான தவறுகளுமே இடம்பெற போவதில்லை. ஓகே, அதுதான் முக்கியமா இதுல குறிப்பிடப்பட்டு. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், ஆஹ் மலக்குமார்களை பொறுத்த வரையில அவங்க வந்து விண்ணிலையும் மண்ணிலையும் வானத்திலையும் இந்த பூமியிலையும் சுஜூத் செய்யாத ஒரு இடமே இல்லையா. சுஜூத் செய்யாத ஒரு இடமே இல்லை. அவங்க அல்லாஹுக்கு நாணம் உள்ளவர்களாக இருப்பாங்க, நேர்மையானவங்களாக நடந்து கொள்வாங்களாம். அதே நேரம் மலக்குமார்கள் ஒரு நாளும் துர்வாடைய வந்து சகித்து கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, நஜீஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல இப்ப வீடை வந்து நாங்க அசுத்தமா வச்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னா மலக்குமார்கள் வீட்டுக்குள்ள வர மாட்டாங்களாம். ஏன்னா அந்த அசுத்தம் இருக்கக்கூடிய இடங்கள்ல, துர்வாடை வீசக்கூடிய இடங்கள்ல வந்து மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க, அவங்க வர மாட்டாங்க. அவங்களால அதை வந்து சகித்து கொள்ள இயலாம். விளங்கிச்சா? அப்ப நல்லடியார்களோட வீடுகளுக்கு தான் மலக்குமார்கள் போவாங்க. அப்ப அதே நேரம் நபி அவங்க சொல்ற ஒரு விஷயம்தான், நிச்சயமா நாய், அதே நேரம் ஒரு நாய் உருவப்படம் எல்லாம் எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டுக்கு வந்து மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்கன்னு சொல்லி நபி அவங்க குறிப்பிடுறாங்க. நாயிட உருவப்படங்களை வைத்திருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து மலக்குமார்கள் வந்து நுழைய மாட்டாங்க. சொல்லுங்க. பன்றி. ஓ, பன்றி, நாய். ஓகே, பொதுவா வந்து பன்றிட உருவப்படங்களை விட இந்த நாய் உருவப்படங்கள் வைப்பாங்க தானே. ஓகே, அதத்தான் குறிப்பிடப்படுது. உருவப்படங்கள் கூட அது வைத்தன்னு சொன்னாலும் மலக்குமார்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டாங்க. இது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விடயம். ஓகே, இப்ப இதுல மனிதர்களுக்கும் மலக்குமார்களுக்கும் என்ன தொடர்பு காணப்படுதுன்னு சொல்லிதான் நாங்க இப்ப பார்க்க போறோம். ஓகே, மனிதர்களுக்கும் மலக்குமார்களுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு காணப்படுது. இப்ப உதாரணமா மனிதர்களுக்கும் மலக்குமார்களுக்கும் இடையிலான இந்த தொடர்பு வந்து ஒரு குழந்தை தாயோட கருவறையில இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில இருந்து அவங்க மரணிக்கிற வரைக்கும், கபரை நோக்கி போற வரைக்கும், ஓகே, அதுக்கு பிறகு மறுமை வாழ்க்கை வருது, அது வரைக்கும் இவங்களோட தொடர்பு வந்து தொடர்ந்து கொண்டு போகுது. ஓகே, அதே நேரம் மலக்குகளால தாயிட கருவறையில் ஈக்கக்கூடிய அந்த குழந்தை, அந்த மனிதன் செயல்கள், ஓகே, அவன் எவ்வளவு காலம் உயிர் வாழ்வான், அவன் நல்லவனா கெட்டவனா எல்லாமே எழுதப்படுது. அதாவது அல்லாஹு தாலா என்ன செய்யறான், தாயிட கருவறையில ஒரு குழந்தை இருக்கிற நேரமே மலக்கொன்று அந்த தாயிட கருவறைக்கு அனுப்புறானா. ஓகே, மலக்க வந்து தாயிட கருவறைக்கு அனுப்பி அந்த பிறக்க போற அந்த குழந்தை வந்து நல்லவனா கெட்டவனா, எவ்வளவு காலம் இந்த உலகத்துல உயிர் வாழும், அந்த ஆயுட்காலம் எவ்வளவு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் தானே. அந்த ஆயுட்காலம், அவனோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், ஓகே, இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த குழந்தையோட அந்த மனிதண்ட வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த விஷயங்கள் எல்லாமே மலக்குமாரால எழுதப்படுது. ஓகே, அவங்க என்ன செய்யறாங்க, தாயோட கருவறைக்கு போய் அல்லாட கட்டளையின் படி அதை எழுதுறாங்க. ஓகே, எழுதிட்டு அதுக்கு பிறகு அவங்களோட உயிர் மூச்சும் அந்த இடத்துல வந்து ஊதப்படுது. ஓகே, அவங்க ஊதிட்டு வாராங்க. அதே நேரம் மரணம் நெருங்கியோட எங்களோட மவுத்து வார நேரம் நல்லடியார்கள் வந்து நல்ல பிரகாசமான முகத்தோட தான் மலக்குமாறு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த உயிரை வந்து கைப்பற்றி கொண்டு போவாங்க. ஓகே, யார் யார் நல்லடியார்களோட உயிரை கைப்பற்றாங்களோ அப்ப அத பிரகாசமான முகத்தோடு வந்து உயிரை கைப்பற்றுவார் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அதே சமயம் யாரு அல்லாஹுவை நிராகரிச்சுட்டு வாழ்ந்தாங்களோ, அல்லாஹுவை ஏற்காம வாழ்ந்தாங்களோ, ஓகே, பாவங்கள்ல ஈடுபட்டாங்களோ,
அப்படி நிராகரிப்பாளங்களுக்கு வந்து ஒரு விகாரமான ஒரு விதமான ஒரு உருவத்துல தோன்றிதான் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த உயிரை வந்து கைப்பற்றி செல்வார். விளங்கிச்சா? அதே நேரம் அவங்கள உயிரெல்லாம் கைப்பற்றியதுக்கு பிறகு அவங்களோட மறுமை வாழ்க்கையில அவங்க சுவர்க்கம் நரகம் எல்லாம் நுழைந்ததுக்கு பிறகு அங்கேயும் யார் இருப்பாங்க? மலக்குமார்கள் தானே. ஏன்னா சுவர்க்கத்துல வந்து ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாரு, நரகத்துல மாலிக் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார். இப்ப மாலிக் அலைஹிஸ்ஸலாமை பொறுத்த வரையில எந்த ஒரு மனிதருக்கும் அவர் சலுகை கொடுக்க மாட்டார். இப்ப எவ்வளவு பேர் இப்ப என்ன நரகத்துல இருந்து விடுவிக்க வைங்க, என்ன பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி எவ்வளவு சொன்னாலும் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அதை செய்ய போறது இல்லை. ஏன்னா அவர் அல்லாஹ்ட கட்டளைக்கு வந்து ஒரு நாளும் மாறு செய்ய மாட்டார். அதே நேரம் பொதுவா இப்ப எல்லா மலக்குமார்களும் வந்து ஒரு சிறுத்த முகத்தோட எல்லாம் இருந்தாலும் நரகத்துல இருக்கக்கூடிய மாலிக் அலைஹிஸ்ஸலாமோட முகத்துல சிரிப்புன்னு சொல்ற ஒரு விடயமே காணப்படாது. ஏன்னா அல்லாஹ் அந்த சிரிப்பை எடுத்துட்டான். விளங்கிச்சா? மாலிக் டீச்சர் அலைஹிஸ்ஸலாமுக்கு சிரிப்பு சொல்லுங்க. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காது கேட்காது தானே டீச்சர்? காதும் கேட்காது. அதே நேரம் அந்த சிரிப்புன்ற அவங்களோட முகத்துல ஒன்றா காண முடியாத ஒன்றாக தான் நிற்கும். விளங்கிச்சு? அவங்க சிரிக்கவே மாட்டாங்க, அவங்க எதையும் கேட்கவும் மாட்டாங்க. எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு அடியான் எவ்வளவுதான் கதறி அழுதாலும், அந்த நரகத்துல இருந்து என்ன அனுப்புங்க, எவ்வளவுதான் தப்பித்து ஓட பார்த்தாலும் எதுவுமே அங்க நடக்க போறது இல்லை. விளங்கிச்சா? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டாவே பார்த்தோம், மலக்குமார்கள் ஒரு நாளும் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றத மட்டும்தான் செய்வாங்க. விளங்கிச்சா? இப்படியான விஷயங்கள் இருக்கும். அதே நேரம் சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய அடியான்கள் ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் நல்ல முறையில ஒரு சிரித்த முகத்தோட வரவேற்று அவங்களுக்குரிய உபசரிப்புகள் எல்லாத்தையுமே ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் வந்து வழங்குவார். ஓகே, அப்ப இப்படி மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்புகளை வந்து அவங்க அல்லாஹ்ட கட்டளைப்படி நல்ல முறையில நிறைவேற்றுவாங்க. ஓகே, அப்ப இதுல நாங்க கட்டாயமா என்ன செய்யணும்னு சொன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஈமான் கொள்ள வேணும், நம்பிக்கை கொள்ள வேணும். விளங்கிச்சா? ஏன்னா ஒரு முஹ்மின் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் 6 காணப்படுது. அதுல 2வது அம்சமாகவே இருக்கிறது இந்த மலக்குமார்கள் பற்றிய நம்பிக்கை தான். விளங்கிச்சா? அப்ப மலக்குமார்களை ஈமான் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் கட்டாயமான ஒரு கடமையாக காணப்படுது. அதே நேரம் நாங்க மலக்குமார்கள் சொல்றேன், இப்ப எங்களுக்கு தெரிந்தது வந்து ஒரு 10 மலக்குமார்கள், அவங்களோட பெயர்கள், அவங்களோட பொறுப்புகள் தெரியும். அவங்கள மட்டும்தான் நாங்க ஈமான் கொள்றது இல்ல. எத்தனையோ மலக்குமார்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு எண்ணிக்கை தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும். அப்ப எல்லா மலக்குமார்களையும் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் ஈமான் கொள்ள வேணும். அதாவது இவ்வளவு நிறைய மலக்குமார்கள் வந்து படைக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த எண்ணிக்கை வந்து அல்லாஹ்க்கு தான் தெரியும். இந்த விஷயத்தையும் நாங்க அப்படியே ஈமான் கொள்ள வேணும். அப்ப இதுல நாங்க ஃபர்ஸ்டாம் பார்த்தோம், மலக்குமார்கள்ல முதன்மையானவராக தலைவராக இருக்கிறவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் மலக்குகளுக்கே தலைவராக முதன்மையான ஒரு மலக்காக வந்து காணப்படுறார். ஓகே, அதே நேரம் யாரு மலக்குமார்களை விசுவாசம் கொள்ளலையோ அவங்கள வந்து அல்லாஹு தாலா குர்ஆன்ல வந்து எச்சரிக்கை செஞ்சுக்கிறான். யாரு நம் மலக்குமார்களை நம்பிக்கை கொள்ளலையோ அவங்களுக்கு வந்து அல்லாஹு தாலா குர்ஆன்ல எச்சரிக்கை செய்திருக்கிறான். அந்த எச்சரிக்கை என்னன்னு சொல்லி பாருங்க. எவர் அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவன் வேதங்களையும் அவன் தூதர்களையும் இறுதி நாளையும் நிராகரிக்கிறானோ அவன் நிச்சயமாக வெகு தூரமான வழிகேட்டுலதான் செல்றான். அதாவது ஆமந்து பில்லாஹ்ல உள்ளடக்கக்கூடிய அந்த 6 அம்சங்கள், அந்த 6 அம்சங்களை எந்த ஒரு அடியான் நிராகரிக்கிறானோ, அதன் ஈமான் கொள்ளலையோ, அவன் நிச்சயமா தூரமான வழிகேட்டுலதான் இருக்கிறான். அப்ப வழிகேட்டுல இருந்தேன்னு சொன்னா அவன் நிச்சயமா நரகத்துக்கு தான் போவான், அவன் சுவர்க்கத்துக்கு அனுப்பப்பட மாட்டான். விளையாட்டு அல்லாஹு தாலா குர்ஆன்ல குறிப்பிட்டு இருக்கிறான். ஓகே, அப்ப இதுல உங்களுக்கு மலக்குகளோட பெயர், அவங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள் வந்து சார்ட் அமைப்புல தரப்பட்டிருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு கொப்பியிலையும் எழுதி கொள்றதுக்கு தந்தேன். ஓகே, அப்ப மலக்குமார்கள் சம்பந்தமான விடயங்கள் வந்து இவ்வளவும் தான். ஓகே, இதுல முக்கியமா நீங்க என்னென்ன விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் மலக்குமார்களோட எண்ணிக்கை, அதே நேரம் முக்கியமான 10 மலக்குமார்களும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளும். ஓகே, அதே நேரம் மலக்குமார்கள் சம்பந்தமா அல்லாஹு தாலா குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான், அவங்கள நம்பிக்கை கொள்ளாட்டி என்ன நடக்கும் அப்படி அல்லாஹு தாலா என்ன சொல்லுகிறான், அந்த விஷயத்தை ஞாபகம் வைக்கிறதோட மலக்குமார்களுக்கு எத்தனை இறக்கைகள் வழங்கப்பட்டிருக்குது. ஓகே, அந்த இறக்கைகள் எண்ணிக்கை அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளும். ஓகே, ஆக கூடுதலான இறக்கை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான். அது 600 இறக்கைகள். ஏன்னா நபி அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம 600 இறக்கைகள் அந்த தோற்றத்தோட கண்டிக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்ப அந்த விடயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணும். ஓகே, அப்ப இப்படியான விஷயங்கள். அதே நேரம் முக்கியமா இன்னொன்னு ஞாபகம் வைக்கணும் என்னன்னு சொன்னால், இப்ப மலக்குமார்களை பொறுத்த வரையில நாங்க பார்த்தோம், அவங்களுக்கு உணவு, நீர்,
உறக்கம், மறதி, ஆசை, தேவைன்னு சொல்லி எதுவுமே அவங்களுக்கு இல்ல. இப்ப மனிதனை பொறுத்தவரையில மனிதனுக்கு எல்லாமே தேவை. உணவு தேவை, நீர் தேவை, அவனுக்கு உறக்கம் தேவை, அவனுக்கு மறதி ஏற்படுது, அவனுக்கு ஆசைகள் இருக்குது, மனிதனுக்கு தேவைகள் இருக்குது. ஆனா மலக்குமார்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு எதுவுமே இல்ல. ஓகே, அந்த ஒரு விடயத்தையும் நீங்க கட்டாயமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே, அது இவ்வளவுதான் மலக்குகளை ஈமான் கொள்ளுவோம்னு சொல்லக்கூடிய இந்த யூனிட்ல தரப்படக்கூடிய விடயங்களாக இருக்குது. ஓகே, இதை விளங்கி கொண்டீங்களா? ஓம் மலக்குமார்கள் டீச்சர். சொன்னீங்களா? ஓகே, இப்ப இதுல என்னன்னு சொன்னா நாங்க 4th யூனிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான். நான் வந்து உங்களுக்கு இந்த யூனிட் எக்ஸாம் தாரதாக சொல்லினேன். ஓகேவா? அப்ப இன்ஷால்லா நான் அது சம்பந்தமா உங்களுக்கு நான் லேட்டா சொல்லுவேன். ஓகே, நீங்க கட்டாயம் அடுத்த கிளாஸ் வர நேரம் அதுக்கும் படிச்சு கொண்டு வரணும். ஓகே. ஓகே, அதுக்கு முதல்ல இப்ப நீங்க இந்த சரிப்பிழை அடையாளம் இடுகின்ற இந்த பயிற்சியில 10 வினாக்கள் தரப்பட்டிருக்குது. குயிக்கா இந்த 10 வினாக்களை எழுதி விடை எழுதுங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்குது. ஓகே, எல்லாரும் கட்டாயமா எழுதுங்க. எல்லாரும் எழுதிட்டு நீங்க செட்ல அனுப்பணும். ஓகே, நான் சொல்ற டைமுக்கு நீங்க செட்ல போடுங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்டாவே எழுதி போட்டீங்கன்னா மத்தவங்க அந்த ஆன்சரை வந்து காப்பி பண்ணலாம். அப்ப அதனால நான் சொல்ற டைமுக்கு செட்ல போடுங்க. எல்லாரும் குயிக்கா இந்த 10 வினாக்களுக்கு விடை அளிங்க. ஓகே, என்னன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்
உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து சில வினாக்கள் தருவேன். ஓகே, ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று தருவேன். ஃபர்ஸ்ட் யூனிட்டை நல்லா படிச்சு கொண்டு வாங்க. யாரும் பாட புத்தகம் எதுவும் பார்க்கப்படாது. ஓகே, உங்களுக்கு 2 விதமான வினாக்கள் தருவேன். ஒன்று சரிப்பிழை கூறுக, அடுத்து சுருக்கமான விடை தருக. ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட்ல எக்ஸ்கியூஸ் இருந்து மீ மட்டும் டீச்சர், சொல்லுங்க. என்கிட்ட புத்தகம் இல்ல டீச்சர். இல்லையா உங்கள்ட்ட பாடசாலையில தரலையா? இல்ல டீச்சர். ஓகே, அப்படின்னு சொன்னால் பாப்போம். ஓகே, உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஏழு சொன்ன குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகேவா? ஓகே டீச்சர். ஓகே, அப்ப இன்ஷால்லா கட்டாயமா அடுத்த கிளாஸ் வர நேரம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து நான் கேள்விகள் தருவேன். வினாக்களை வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவேன், டைம் தருவேன். அந்த டைமுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்னா வினா எழுதி விடை எழுதணும். ஓகே, அப்புறம் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப அதை எல்லாரும் படிச்சு கொண்டு வாங்க. நான் இப்பவே சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சொல்ல இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் ரெடி ஆகி கொண்டு வரணும் இன்ஷா அல்லா. ஓகேவா? அதுக்கு பிறகு அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குரிய ஒர்க் ஷீட்டை நாங்க செஞ்சுட்டு நாங்க 5வது அழகை படிப்போம். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஒர்க்ஸை வந்து தருவேன்.
டீச்சர் நான் இந்த ஓகே ஒர்க்கை போட்டிக்கு டீச்சர். ஓகே வந்திக்குது. ஓகே எல்லாரும் எழுதிட்டீங்களா இந்த மாதிரி? உங்களோட வாய்ஸ் ஸ்டக் ஆகுது. எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஆம் டீச்சர். இல்ல டீச்சர். ஓகே இப்ப நான் பேசுறது விளங்குதா? இல்ல டீச்சர். ஆம் டீச்சர். ஓகே எல்லாரும் எழுதிட்டீங்களா இந்த மாதிரி? எழுதல டீச்சர். நம்ம ஸ்கிரீன் விளங்குது இல்ல ஸ்கிரீன் விளங்குது இல்லையா யாருக்கும்? டீச்சர். நான் ஷேர் பண்ணிக்கிறேனே. ஓகே விளங்குது தானே? ஆம் டீச்சர் ஸ்கிரீன் விளங்குது. ஓகே ஓகே யார் யார் இப்ப முடிச்சுக்கிறீங்க? நான் முடிச்சிட்டேன் டீச்சர். ஓகே குட். இஃபத் ஆரா மட்டும் எழுதிக்கிறீங்க. நான் நீங்க செட்ல அனுப்பினீங்க. ஓகே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அடுத்த கிளாஸ் வர நேரம் இதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா செய்து கொண்டு வரையுமா இன்ஷா அல்லாஹ்? ஓகே அப்ப இந்த 10 வினாக்களை எழுதி நீங்க விடைகள் எழுதி கொண்டு வாங்க. ஓகே அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் இந்த பயிற்சியை டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்டா சொன்னது போல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து உங்களுக்கு வினாக்கள் தருவேன். ஓகே யூனிட் எக்ஸாம் மாதிரி சில வினாக்கள் தருவேன். அந்த ஒர்க் ஷீட் உங்களுக்கு தரைக்கிறேன். அப்ப அதுக்கும் நீங்க என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டை வந்து ரிவிஷன் செஞ்சு படிச்சு கொண்டு வரணும். ஓகே இன்ஷால்லா அப்ப அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ற நேரம் இந்த வேலைகளை செஞ்சு கொண்டு வாங்க. அப்ப எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே அதே நேரம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த நபியோட டாபிக் தந்தவங்களும் ரெடி ஆகி கொண்டு வரணும் இன்ஷால்லா. ஓகேவா? ஓகே டீச்சர். ஓகே அப்ப இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் எல்லாரும் அதுக்கு ரெடி ஆகி கொண்டு வாங்க. ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு டீச்சர். ஓகே பை.